விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய பாக்யலட்சுமி சீரியலில் இனியன்ற கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு வரவங்க தான் ஆக்ட்ரஸ் நேஹா. ஆக்சுவலாக இவங்க சன் டிவியில் லட்சுமின்ற ஒரு சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க விஜய் விஷாலோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற விஷயம் பிக் பாஸ் சீசன் 8 பார்த்த பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய பாக்யலட்சுமி சீரியலில் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி இவங்க காலேஜ் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகி இருந்தது. அதில் ஆடின நேஹாவோட டான்ஸை பார்த்துட்டு சிலர் பாராட்டியிருந்தாலும் பலர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் ரொம்ப மோசமாக பேசினது மட்டும் இல்லாமல் நேஹாவை பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருந்தாங்க. இதை நினச்சி நேஹா அந்த நேரத்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணதான் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இது தொடர்ந்து நேஹாவும் தன்னை பற்றி வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் ட்ரோல்ஸுக்கும் ரிப்ளை கொடுக்குற வகையில் வருத்தப்பட்டு பேசி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் சமீபத்தில் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்ட் வாங்கிட்டு நேஹா இதை பற்றி பேசியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில நேஹா ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாகா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்ச சொல்லு. இப்படி சந்தானத்தோட டைலாக பேசியிருக்கக்கூடிய நேஹா இந்த வீடியோக்கு கீழே நான் எப்படி இருக்கன்றதை பத்தி யாராவது ஒரு கருத்து வச்சிருந்தான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுபடி பார்க்கும்போது தன்னை யாராவது உருவக்கேலி பண்ணா அவங்களுக்கு இப்படிதான் நோஸ் கட் பண்ற மாதிரி ரிப்ளை கொடுப்பேன்னு சொல்ல வந்திருக்காங்க. மேலும் இது மூலமா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ட்ரோல்ஸ் அண்ட் பாடி ஷேமிங் எல்லாம் இவங்க பதிலடி கொடுத்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. இதை தொடர்ந்து இதை பார்த்த சீரியல் ஆக்டர் சிலர் இப்படிதான் இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்ன்ற மாதிரி பேசி நேஹாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ ஆக்ட்ரஸ் நேஹா இப்படி பேசியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.